ஸோ ஹே கைஸ் அண்ட் வெல்கம் பேக். என்னோட பேர் நந்தா. நீங்கள் பார்த்து நிற்குது ஸ்பேஸ் டெக் தமிழ். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் போட்லேருந்து அன்பாக்ஸ் பண்ணி ஃபுல் ரிவ்யூவும் போட்டிருந்தோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இங்கே கார்டு விடுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துடுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெக் பேண்ட் ஸ்டைல்லேருந்து போட்லேருந்து பார்க்க போகிறோம் போட் 255. ஸோ அதே சமயத்தில் ஸோ ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு எது நீங்கள் வாங்கலாம், ஸோ ஒயர்லெஸ்ஸா இல்லைன்னா ட்ரூ ஒயர்லெஸ்ஸா இல்லைன்னா இதுமாதிரி நெக் பேண்ட் ஸ்டைலாக ஏதோ ஒன்று. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 1500 ரூபாய்க்கு. ஸோ ஆஃப்லைன் மார்க்கெட்டில் நமக்கு 1000 ரூபாய்க்கும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணுறது பெட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு 4.1 ப்ளூடூத்தோடு வருது. ஸோ மேக்னெட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிஆர்எல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். டூயல் கனெக்டிவிட்டி இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பேட்டரி பேக்கப் 6 மணி நேரம் வரைக்கும் நமக்கு தரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பேக்கை ஓப்பன் பண்ணி பாக்ஸ்குள்ள என்னென்ன எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே பின்னாடி திருப்பி பார்த்தோன்னா நமக்கு வாரண்டி கார்டு, அதே சமயம் சார்ஜிங் போர்ட், கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ அது போக நமக்கு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் பி தான், டைப் சி இல்லை, அதுவும் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. அடாப்டர் எதுவும் தரல. நம்ம ஃபோன் கனெக்டர் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். அதில் கனெக்ட் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேபி உங்கள் காதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் அதை பார்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். ஸோ இப்போ நம்ம ஃபுல் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வாங்க போகலாம். சரி, நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்டில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2 இயர் டிப்ஸ் வந்துமே மெட்டலில் மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி மேக்னெட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வெளியே எங்கேயோ போகும்போது கண்ணா பின்னா நாடாமல் இருந்தது இதை டேரெக்டாக நம்ம இப்படி கனெக்ட் பண்ணி இட்டெல்லாம். ஸோ எங்கேயும் அசையாது. ஸோ தனித்தனியாக. ஸோ அது ரொம்பவே ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். மேக்னெட்ஸ் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது போக இந்த கேபிள் குவாலிட்டி இது பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் இருக்குது. ஸோ 1 இயர் வாரண்டி வருது. ஸோ 1 இயர் வரைக்கும் மேக்ஸிமம் தாங்கும். அதுவே டவுட்டு தான். பட் அதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஃப்ளாட் கேபிள்னால் நமக்கு ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் குவாலிட்டி ஓகேவாக தான் இருக்குது, பெஸ்ட்டாக இல்லை. ஸோ அது போக லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் அங்கே பேட்டரி தான் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. போட் பிராண்டிங்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எழுதிருக்கு. வேறு எதுவுமே இல்லை. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வால்யூம் அப் பட்டன். ஸோ சென்டர் பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் பவர் ஆன் ஆகுது. அதே லாங் ப்ரெஸ் பண்ணால் பவர் ஆஃப் ஆகுது. கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிடணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் அதெல்லாம் ஓப்பன் ஆகுது. கீழே வால்யூம் டவுன் பட்டன். ஸோ அதே நம்ம யூஸ் பண்ணி டபுள் ட்ராக்ஸ் மாறுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எல்இடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் கலரில் எரியும், பேட்டரி லோவாக இருந்தாலும் சரி. ஸோ கனெக்ட் ஆகும்போது ரெட் அண்ட் ப்ளூ மாறி எரிஞ்சுனுக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா சீல்டான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஏன் சீல்டு பண்ணி வச்சுருக்காங்கன்னா இது IPX5 ரேட்டிங் வருது. ஸோ தண்ணியில் லைட்டாக பட்டால் எந்த விதமான ப்ராப்ளமும் எதுவுமே இருக்காது. ஸோ ரொம்ப தனியாக இருந்ததுன்னா டேமேஜ் ஆகிடும். ஸோ மழையிலையும் சரி உங்கள் வேர்வையும் சரி இந்த ஹெட்செட் ஆன் பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி, எதுவும் ஆகாது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. மைக் குவாலிட்டி பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அது பெஸ்ட்டாக இல்லை, ஓகேவாக தான் இருக்குது. ஸோ
இதுதான் இந்த ப்ராடக்ட்டை பற்றி. ஸோ இதோட கனெக்டிவிட்டி எல்லாம் இது பார்த்தீங்கன்னா 4.1 ப்ளூடூத்தோட வருது. ஸோ ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 ஃபீட் வரைக்கும் தான் வருது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த ரூமில் இருக்கேன், பக்கத்து ரூமுக்கு போகணுன்னு நினச்சேன்னா ஸோ அந்த லாங் டிஸ்டன்ஸை அது கவர் பண்ண மாட்டேங்குது, டிஸ்கனெக்ட் ஆகிடுது. ஸோ அதோட டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அதே சமயம் பிசிலையும் இது பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். அட் அ டைமில் 2 டிவைஸை நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் நான் சிஸ்டம்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ரொம்ப ஹேண்டியாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ பாட்டு கேட்கும் போது கனெக்டிவிட்டி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்க போனால் ஸோ 10 தடவை நான் ஃபோனில் பாட்டு கேட்டு இருக்கேன் கண்டினியூஸாக. ஒரு 10 நிமிஷம்னு வச்சுக்கோங்க, 10 நிமிஷம் சொல்ல முடியாது, ஒரு 10 வாட்டி, ஒரு நாளைக்கு 10 வாட்டி நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 10 வாட்டியில் 9 வாட்டி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த 1% என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில சமயம் லேக் இருக்க மாதிரி இருக்குது, பட் அது கொஞ்சம் சரியாயிடுது. பட் அது சிஸ்டமில் தலைகீழாக இருக்குது. ஸோ 10 வாட்டி நான் பாட்டு கேட்குறேன்னு 7 தடவை தான் கரெக்டாக இருக்குது, 3 வாட்டி ரொம்பவே லேக் ஆகுது. ஆடியோ சீக்கிரமாக பேசிட்டு போகிறாங்க, பட் அதே சமயம் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் நம்ம ஹெட்ஃபோனில் கேட்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்குது. கனெக்டிவிட்டி சிஸ்டமில் இருக்கும்போது ஃபோனில் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம ஆடியோ குவாலிட்டி வரலாம். ஸோ ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, ஸோ இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது? ஸோ ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துன்னு சொல்லலாம். ஸோ ஹெட்செட்டுக்குன்னு தனியாகவே வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோனில் 100 வச்சு இதில் 100 வச்சு நம்மளால் கேட்க முடியாது. ஃபோனில் நான் 100 வச்சுட்டு இல்லை 80% வச்சுன்னா நான் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அதுவே ரொம்ப நல்லா லவுடாக இருக்குது. ஸோ பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறையா இருக்குதுன்னு சொல்லலாம். மிட் டோன்ஸு, லோ டோன்ஸு, ஸோ இது ரெண்டுமே சப்ரஸ் பண்ணுது. பேஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பேஸ் ஹெட்டுக்கு கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். அதை என்னடா இது இவ்வளோ பேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் நினைக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பேஸ் பிடிக்காதுன்னா கம்ப்ளீட்டாக இந்த ப்ராடக்ட் பிடிக்காது. ஸோ 100% நிறைய ஹெட்செட் யூஸ் பண்ணுறவங்களில் ஸோ 60% பேருக்கு தான் இந்த ஹெட்செட் பிடிக்கும். பேலன்ஸ் 40% இருக்கவங்க கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா பேஸ் நிறையா இருக்குது. ஸோ ஆடியோஸ் எல்லாம் லோவாக தான் கேட்கும். ஸோ பேஸு தான் அங்கே டாமினேட் பண்ணுது எல்லாத்தையும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்டரி லைஃப், ஸோ இது பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயம் மாறும். ஏன்னா நீங்கள் என்ன சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கண்டிப்பாக இல்லை, பட் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் தருது. அதே நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். ஸோ உங்கள் சார்ஜரை பொறுத்து எனக்கு 2 மணி நேரம் ஆச்சு. சப்போஸ் ஒன்ஸ் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளே பேக் கொடுக்கும். நீங்கள் என்ன வால்யூமில் யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து இருக்குது. மேக்ஸ் வால்யூமில் கண்டிப்பாக 6 மணி நேரத்துக்கு கம்மியாக தான் தருது. வால்யூம் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நிறைய டைம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் அது மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 3-4 நாள் கூட பேட்டரி பேக்கப் கண்டிப்பாக வரும். பட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி இதில் பவர் ஆஃப் பண்ணுறது நல்லது. அப்போ தான் ஸ்டாண்ட் பை டைம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஒரு கம்பேரிசன் வரும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 2 ஒயர்லெஸ். ஸோ 2 ஒயர்லெஸில் நமக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, பட் அந்த அளவு இல்லை. முதல் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா 2 ஒயர்லெஸில் நம்மளால் அதை மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ்க்குள்ளே தான் நம்மளால் பாட்டு கேட்டுக்க முடியும். ஸோ ஆடியோ லெவல்ஸும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ அதே சமயம் சவுண்டு நிறையாவும் இருக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டிலலாம் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ வர 2 ஒயர்லெஸும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எந்த குறையும் சொல்கிறது இல்லை. பட் அதை கம்பேர் பண்ணும்போது இதில் எனக்கு ஆடியோ குவாலிட்டி நிறையா இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அதனால என்னன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் அந்த ஹெட்செட்டில் பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு சொல்லலாம். வால்யூம் மட்டும்லாம் கம்மியாக இருந்தது, பட் இதில் பேஸ் நிறையா இருக்குது. ஸோ ஆடியோவோட நார்மலாக இப்போ ஜென்ரலாக பேசுறது பேஸ் ஹெட்டாக தான் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கும். பேஸ் ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ அதே சமயம் இந்த மாதிரி ஹெட்செட்டில் நம்ம பேட்டரி பேக்கப் ரொம்ப நிறையவே இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான கம்பேரிசன். ஸோ 2 ஒயர்லெஸ் ஹெட்செட் வாங்கலாமா இல்லை இது வாங்கலாமா? ஸோ நீங்கள் ஒரு ஹெவி யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளால் இதில் 100% பேட்டரியில் 80% தான் யூஸ் பண்ணிக்க முடியும். பேலன்ஸ் 20% என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேட்டரி லோவாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. நீங்கள் போய் சார்ஜர் கனெக்ட் பண்ணி சொல்லிட்டே இருக்குது. அது அவங்க ஒரு 10% வரும்போது வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கு. என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது சொல்லும் போது நம்ம வீடியோ பார்த்து இருக்க டைலாக்கு அப்படியே சைலண்ட் ஆகிடுது. ஸோ ரொம்ப வெறுப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சமயத்தில் நான் 20% போய் நான் திரும்ப சார்ஜில் கனெக்ட் பண்ணி ஹோஸ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை அவங்க கட் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒயர்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ
அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு தான் சொல்லணும். ஸோ மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நான் சொன்ன கான்ஸும் சரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் இதில் நிறையா இருக்குது, மேபி நிறையா பிடிக்காம இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாரோ வயர்லெஸ் ஹெட்ஃபோன் வாங்குறதா இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.